வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் பிரபாகரன். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுலேருந்து அது எக்கு வச்சு சிக் கேட்ச் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து அப்டேட்டாக நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காலத்தை வீணடிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுல பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு நம்மளோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். லவ் பேர்ட்ஸு நல்ல தரமான ஹெல்த்தியான ஒரு ஆண் பெண் பேரா பார்த்து நல்லா தெளிவாக வளர்க்குறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வாங்கின லவ் பேர்ட்ஸுக்கு முதல்ல நம்ம அதுக்கு தகுந்தாற் போல் கேஜ் செட்டப்பை அமைச்சு கொடுக்கணும். கேஜ் வைக்கிறது அடிக்கடி இடத்த மாற்றாமல் பொதுவாக நம்ம ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்க்கணும். எப்படின்னா, ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல வைக்க வேண்டும். அது தரையிலிருந்து ஒரு 3 அடிக்கு மேலே வைத்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லவ் பேர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறப்போ பெட் ஷாப்பில் வாங்காமல் ப்ரீடர்கிட்ட வாங்கினா பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா பெட் ஷாப்பில் வாங்குறப்ப நீங்கள் நினைக்கிற போல் டக்குன்னு வாங்க முடியாது. அவங்க எதை விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேரை நம்மளுக்கு குடிச்சிருவாங்க. அதில் காலோ நகமோ ரெக்கையோ சரியாக நம்ம பார்த்து வாங்க முடியாது. அப்படி தெரிஞ்சவங்க உங்களுக்கு பெட் ஷாப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் தைரியமாக வாங்குங்க. போன உடனே அதை வாங்காமல் கொஞ்ச நேரம் அதை உத்து கவனிங்க. பேர் கரெக்டாக இருக்கா, அதை ஆண் பெண் உங்களால் பார்க்க முடியுதா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கால் நகங்கள் ரெக்கைகள் அதோட கழிவுகள் அதோட இடத்துல ஒட்டியிருக்கா அப்படிங்கிறத வாங்குங்க. அப்படி ஒட்டியிருந்தால் அந்த பேரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். பேர் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதை கொஞ்ச நாள் அதை ஃப்ரீயாக பழக விடுங்க. கையை விட்டு பிடிக்காமல் நீங்கள் தினமும் அதை சுத்தமான நீரும் அதுக்கான தீவனங்களையும் நீங்களே ஒரே ஒரு ஆளாக நீங்களே தனியே அதோட பழகுங்க. உங்கள் மேலே அது நம்பிக்கை வர வரைக்கும் அது உங்களை பார்த்து பயப்படும். உங்களை பார்த்தாலே பக்கமாக வர்ற அளவுக்கு பயந்து ஓடாத அளவுக்கு நீங்கள் அதுக்கிட்ட பழகுங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முட்டையிடக்கூடிய பாட்டோ அல்லது பானைகளோ நீங்கள் உள்ளே கட்டலாம். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு சரியான தீவனமும் தண்ணீரும் எப்போவும் குறையாமல் பார்த்துக்குங்க. தினமும் சுத்தம் பண்ணி வைக்கிறத நீங்கள் வழக்கமாக வைத்துங்க. நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு அரை மணி நேரம் அதுக்காக செலவிடுங்க. அப்போ தான் அதுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக குட்டிகளை பெற்று உங்களை லாபமாக சம்பாதிக்க அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ குளிர்காலங்கிறதுனால நீங்கள் அதை கேஜை சுற்றி ஒரு துணியோ அல்லது ஏதோ ஒன்று போட்டு மூடி வைக்க முயற்சி பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் எலிகளோ அல்லது பூனைகளோ உங்கள் பறவைகளை பிடிக்காமல் பார்த்துக்குங்க. முக்கியமாக எறும்பு வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. இப்படி செய்யும்போது அது குறுகிய நாள்லேயே அது மேட் பண்ணி உங்களுக்கு எக் கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். எக் கேட்ச் பண்ணி 18லேருந்து 21 நாளுக்குள்ளே ஒவ்வொரு முட்டையாக பொரித்து குஞ்சு வெளிவர ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் அதுக்கு சரியான தீவனமும் குஞ்சுகளுக்கு போதுமான அளவும் தீவனமும் கொடுக்குற மாரி நீங்கள் பார்த்துக்கணும். ஆண் பெண் இரண்டும் மாறி மாறி குஞ்சுகளுக்கு ஃபீட் பண்ணும். இப்போ நீங்கள் தீவன தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. எக் கேட்ச் பண்ணத்திலிருந்து 18 to 25 அல்லது 30 நாளுக்குள்ளே கேட்ச்சு அதோட பானைகளை விட்டு கீழே இறங்கி ஆரம்பிக்கும். இப்போது அதை நீங்கள் பிரிக்கக்கூடாது. ஏன்னா அதால் தனியாக எதையும் உண்ண முடியாது. கொஞ்ச நாள்களுக்கு அப்படியே இருக்கட்டும் விடுங்க. தானாக உணவு தின்கிறதா, அதாவது தீவனம் அதே எடுத்துக்குதா அப்படிங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பிரித்து வேறு கேஜில் போட முயற்சி பண்ணுங்கள். இப்போது அதில் உள்ள பாட்டுக்களை எடுத்து சுத்தம் பண்ணி திரும்பவும் மாட்ட முயற்சி பண்ணுங்கள். காலை நேரத்தில் மல்லி புதினா போன்ற இலைத்தலைகளையும் கீரை வகைகளையும் கொஞ்சம் போட ஆரம்பிங்க. அதை போட்டு அது சாப்பிட்ட பிறகு அதை க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அது எடுத்து போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி வீணாக போக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பேர்ட்ஸுக்கு என்னென்ன வைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.